ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தேவ் குட்டிக்கு வந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பர்த்டேக்கும் சரி, பர்த்டே இல்லாமல் சில ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், அவனோட ஃபேன்ஸ் வந்து அவனுக்கு வந்து கிஃப்ட்லாம் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சிலது வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் முன்னாடி. இப்போ ரீசெண்டாக வந்த கிஃப்ட்லாம் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட், அவரோட பர்த்டே அன்னைக்கு, பர்த்டேக்கு முந்தின நாளே வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு அவனுக்கு வந்து கிஃப்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். வாவ், தேவ் இங்கே பார். தேவ் ஆனால் அவரோட பர்த்டே அன்னைக்கு நான் வந்து இதெல்லாம் காட்டல. அவருக்கு எங்களுக்கு டைமே இல்லை. ஏன்னா பர்த்டேக்கு முந்தின நாள் தான் அப்பா வந்தாங்க. இவருக்கு 7ஆம் தேதி பர்த்டேவா, 6ஆம் தேதி அப்பா வந்தாங்களா. ஸோ எனக்கு அவங்கள வந்து கவனிக்கிறதுக்கு, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஏதுன்னு எனக்கு அந்த டென்ஷனில் இருந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் அலையிறது அந்த மாதிரி இருந்ததுனால இதெல்லாம் வந்து இவங்கிட்டையும் காட்டல, நானும் அன்பாக்ஸ் பண்ணாமலே வச்சது. ஜஸ்ட் பார்த்தேன் என்னதுன்ட்டு, பட் ஓப்பன் பண்ணலை. ஸோ இப்போ இன்னைக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அப்படியே உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ ஹாவ் அன் அமேசிங் பர்த்டே தேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பில் எழுதியிருக்கு. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இந்த கப் ரொம்ப அழகாக இருக்குது. பட் தேவ் குட்டி இதில் நீ பால் குடிப்பிய அந்த கப்பில், அவ்வளோதாங்க. நம்ம இப்போ ஒரு நிமிஷம் கோவம் வந்துச்சுன்னு வைங்க, தூக்கி டபால்னு போட்டால் அவ்வளோதான், டபார்னு உடஞ்சிரும். தேவ் குட்டி கப் வேணுமா? கப் கப் கப். பட் அவர் கப்லாம் ரொம்ப பிடிக்கும். கப்பு, சிப்பர் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக டிமார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தப்போ அங்கே வச்சிருந்த சிப்பரை எடுத்துகிட்டு வந்து தூக்கி வச்சிருந்தாரு. அப்புறம் அங்கேயே போய் வச்சிருந்தேன். அப்போ தான் அந்த சிப்பரை வந்து மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்த சிப்பர்லாம் வந்துட்டு ஒழிச்சு வச்சிருந்தேன். ஏன்னா என் கோசிஸ்டரோட சின்ன பையனும் சிப்பர் யூஸ் பண்ணுறான்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேனா. ஸோ அவனை பார்த்து தான் இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு மறுபடியும். அதனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இப்போ 2 பேருக்குமே வந்து கொடுக்கறது இல்லை சிப்பர். ஸோ அவனுக்கும் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கப்பு தான் வந்துருந்துச்சு. சரி, அதை அப்படியே வந்து உள்ளே வச்சுருவோம். இப்போதைக்கு நம்ம யாரும் யூஸ் பண்ணுற போகிறதில்ல. ஜஸ்ட் அவங்களோட ஃபேனுக்கு வெரி வெரி தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிஃப்ட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக தேவுக்கு வந்து இதில் நான் காஃபியோ பாலோ ஊற்றி கண்டிப்பாக கொடுக்குறேன். பட் கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஏன்னா உடச்சிருவானோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆளுக்கு ரொம்ப கோவம் வருமா, கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இதுனா டக்குன்னு தள்ளி விட்டு போயிடுவான். அவனுக்கு அது தெரியாது இல்லையா. பரவாயில்ல, அவர் யூஸ் பண்ணனால நானாவது யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்துட்டு அவங்க வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எங்களோட அட்ரஸ் கிட்டே ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ டேரெக்டாக எங்களுக்கே வந்து இந்த டெலிவர் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக போட்டாங்க. என்னோட ஏஜ் வந்து 12 இயர்ஸ் தான் இப்போ. ஆனால் அவருக்கு ட்ரெஸ்ஸு வந்துட்டு எப்படி செட் ஆகும்னா 9 to 10 இயர்ஸ்க்குள்ளே தான் செட் ஆகுது இப்போ. அதுக்கு முன்னாடினாலும் ஃபிட்டாக இருக்கும். பட் 9-10 இயர்ஸ் அப்படின்னா வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். பட் நம்ம ஒரு வருஷம் கழிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் ட்ரெஸ் வாங்குவேன். ஸோ அதனால இவங்க வந்து என்ன பண்ணாங்க, 12 இயர்ஸ் அப்படின்றதுனால 13 to 14 இயர்ஸ், 11 to 12 இயர்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாரி, அவருக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், நீங்கள் ரிட்டர்ன் போட முடியுமா நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஆசைப்பட்டு அனுப்பியிருக்காங்க, நம்ம திருப்பி ரிட்டர்ன் போடுங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமே. நான் வந்து கேட்கறதுக்கும் ஒரு மாதிரி இருந்தேன். பட் நம்ம யூஸும் பண்ண முடியல. வீட்டில் யாருக்குமே அது வந்து செட் ஆகலை. ஸோ அதனால தான் இப்போ என் வேற மற்ற கோசிஸ்டர்ஸ் குழந்தைங்களுக்கு செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் போட்டிருப்பேன். யாருக்குமே செட் ஆகாதனால கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அவங்க சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போட்டதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸு டிஷர்ட் செட்டு வந்து வந்திருந்தது. ஆக்சுவலி தப்பாக சொல்லிட்டேன். இதுதான் 11 to 12 இயர்ஸ். அவங்க ஆர்டர் பண்ணது வந்து 13 to 14 இயர்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி 11 to 12 இயர்ஸே பெருசு தான். நான் வந்து 10 இயர்ஸ் தான் சொன்னேன். அவங்க 11 to 12 இயர்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் பெருசு தான். இதுவுமே அவர்
ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. 1 இயர் கழிச்சு வந்து போடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப தொலைதலன்னு போட்டாலும் வந்து கொஞ்சம் லுக் நல்லா இருக்காது. ஏன்னா நமக்கு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து மெயினாக ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்ப்பேன். நானும் சரி ஹஸ்பண்டும் சரி, நமக்கு செலவு பண்ணி ட்ரெஸ்ஸு வாங்குறோமோ இல்லையோ அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம செலவு பண்ணி வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட லுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அழகாக காட்டணும். அவங்கள ஒரு வெளியிடங்களுக்கு போகும்போது அவனை வந்து ரெஸ்பெக்டாக வந்து யாரும் பார்த்துடக்கூடாது. ஏற்கனவே அவனை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவனை வந்து நம்ம இன்னும் அழகா க்யூட்டாக காட்டணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். யாருமே அவனை வந்துட்டு ஒரு குறை உள்ள பையன் அப்படின்ற மாதிரி பார்க்காம வாவ் அப்படின்ற மாதிரி சொல்லணும், கியூட் பாய் அப்படின்னு சொல்லணும். எனக்கு ரொம்ப ரொம்ப அதுதான் என் மைண்டில் வந்து அது ஏன் அப்படி இதுவாச்சுன்னு தெரில. ஏன்னா நான் குழந்தையில வந்துட்டு யாருமே அவனை தூக்கலை கொஞ்சலையே, எனக்கு அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம குழந்தை யாருமே தூக்கலை, யாருமே கொஞ்சலை, நான் மட்டும் வீட்டில், நான் ஹஸ்பண்டு அத்தை அவ்வளோதான் வந்து. அப்புறம் கோசிஸ்டர்ஸ், மற்றபடி வெளியில் வந்து யார் கோசிஸ்டருமே வந்து அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வந்தாங்க. மூத்தவங்க தான் இருந்தாங்க, அவங்க கொஞ்சுவாங்க. ஸோ இன்னொரு கோசிஸ்டர் வந்து பிரியா, அதாவது பிரியா நாங்கள் ரீல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அவங்க பேர் பிரியா. ஸோ பிரியா வந்துட்டு இப்போ தான் இவர் நடந்த அப்புறம் தான் அவங்க கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த டைம் அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. பட் தூக்குறது கொஞ்சது வந்து யார் பார்க்க வந்தாலுமே சரி, அவனோட குறைபாடுகள், அவனோட நெகட்டிவிட்டிஸ் அண்ட் என்னோட குறைபாடுகள் அதை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸாக கேட்பாங்களே தவிர்த்து இவனை கொஞ்சணும்னு யாருக்குமே தோணாது, இவனை தூக்கணும்னு யாருக்குமே தோணாது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஒருவேளை நல்லா ட்ரெஸ் பண்ணால் அவங்க பார்ப்பாங்க, அட்ராக்ஷன் கொஞ்சம் இவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கா தோண ஆரம்பிச்சுது. அதே மாதிரி இப்போ லோக்கலாக நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கும் ஒரு பிராண்டடாக ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இது வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் தான், இது வந்து லோக்கல் கடையில் லோக்கல் மீன்ஸ் கொஞ்சம் பிராண்ட் இல்லாமல் ஒரு இதுக்கு நம்ம வாங்கினது தான். பட் போடும்போது நார்மலாக தானே இருக்காங்க, நார்மலான பசங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பிராண்டடாக ஒன்று வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அவரோட லுக்கே மாறிடுதுல, கொஞ்சம் அழகா தெரியுறாருல. ஸோ அது வந்து அதுக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். கொஞ்சம் மோஸ்ட்லி அதுவுமே வந்து ஆஃபரில் வாங்குறது தான். இப்போ 1000 ரூபாய்க்குள்ளது 500 ரூபாய்க்கு கிடைக்குதா அந்த மாதிரி தான் போய் வாங்குறதே தவிர்த்து அந்த பிராண்ட்ல அந்த ரேட்டுக்கு தான் வாங்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். நம்மள பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கும், பட் அவனை வந்து நம்ம கொஞ்சம் அழகாவும் காட்டணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அமேசானை பொறுத்த வரைக்கும் அமேசான்ல ஆர்டர் பண்ற ஷர்ட் டிஷர்ட்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாவே இருக்கும் மற்ற இதை விட. ஸோ இது வந்து இதுல வந்து 5 கலர்ஸ், ப்ளூ இருக்கு, எல்லோ இருக்கு, ப்ளூ, எல்லோ, அப்புறம் ரெட். தேவ்குட்டிக்கு ரெட் கலர்ல வந்து இல்ல டிஷர்ட்டே, ஆனா ஆக்சுவலி ரொம்ப பெருசா தான் இருக்குது. தேவ்குட்டி கண்டிப்பா இதெல்லாம் போட்டு ரீல்ஸ் போடணும் தேவ்குட்டிக்கு. அப்புறம் ஒயிட், எனக்கு மெயினா இவருக்கு வந்து செட், எங்க போனாலும் ஒரு ப்ளூ கலர் வந்து செட் ஆயிரும். புரியுது, நம்ம எங்க எடுக்க போனாலுமே ஏதாச்சும் ஒரு ப்ளூ கலர் வந்து அவனுக்கு செட் ஆயிரும். நிறைய பேத்துக்கு அப்படிதான், நம்ம வாங்கணும்னு போறப்ப எப்படியாவது எனக்கு இந்த கலர் வந்து வந்துருதுப்பா, என்கிட்ட அந்த கலர் தான்ப்பா நிறைய இருக்கு அப்படின்னு யோசிச்சுப்பீங்க. ஆனால் தேவக்குட்டிக்கு வந்து ப்ளூ கலர் தான் நிறைய இருக்கு. அதுல இருந்து ப்ளூவை பார்த்தாலே வேணாடா அப்படின்ட்டு வச்சுட்டு வந்துடுவேன். இதுலயும் ப்ளூ கலர் இருக்கா, இதுல இல்லை, டார்க் ப்ளூ தான். ஏன்னா அவருக்கு மோஸ்ட்லி லைட் ப்ளூ கலர்ஸ் தான் வந்து செட் ஆயிடும். ஏன்னா அவன் சைஸுக்கு அந்த கலர்ஸ் வந்து இருக்குமா, ஸோ அதுவே எடுக்கிற மாதிரி இருக்கும். என்கிட்டயுமே கொஞ்ச நாளா வந்து முன்னாடி வந்து ப்ளூ கலர் சாரீஸாவே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பர்த்டேக்கும் எனக்கு ப்ளூ கலர் சாரீ அமைஞ்சது, கல்யாணம் ப்ளூ கலர் சாரீ, அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அப்படி அமைஞ்சது. எங்க அத்தையை திட்ட ஆரம்பிச்சு, பீராவத்தர் தான் ப்ளூ கலரா இருக்கு, இந்த ப்ளூ கலரே வாங்காத அப்படின்ட்டாங்க. இன்னொரு கல்யாணத்தை கூட எடுத்து கொடுத்துருந்தாங்க, அதுவும் ப்ளூ கலர் தான். அதில் ரொம்ப ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட எந்த கலர் வந்து அதிகமா இருக்கு உங்களுக்கு, ஆக்சுவலி அது வந்து நீங்க அதை வந்து வாங்கணும்னு நினைக்கல, பட் உங்களுக்கு தானா அமையும் தெரியுமா ஒரு கலர். ஸோ அந்த கலர் வந்து தேவுக்கு வந்து ப்ளூ கலர், எனக்குமே ப்ளூ கலர். ஸோ உங்களுக்கு என்ன கலர் அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கிஃப்ட் பார்க்கலாமா? இவங்களே தான் ஷார்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கல்ல டிஷர்ட் அண்ட் ட்ராக்ஸ் வந்து
சொல்லியிருந்தேன், ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ராக்ஸுமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. விட்டால் என் ஹஸ்பண்டே போட்டுக்கலாம் போல், அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதே ரிட்டர்ன் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஷார்ட்ஸு, இந்த மாதிரி ஷார்ட்ஸ், இந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு 3. இது வந்து வீட்டுக்கு நம்ம போடுற ஷார்ட்ஸு. இவர் இப்போ ஷார்ட்ஸ் தானே போட்டுட்டு இருக்காரு. சவுண்டை குறைக்க சொன்னமா இப்போ. ஓகே, ப்ளூ, பிளாக் அண்ட் ரெட் 3 கலர்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு செட்டும் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் எதுவும் நானே எடுத்து பார்க்குறேன். என்னப்பா வேணும்? இதுவுமே நம்ம வீட்டுக்கு போடுற ஷார்ட்ஸ் தான். இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சம்மர்னு சொல்லவே முடியல. மழை பெய்யுது, இடி இடிக்குது. இப்போ கூட எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஆனால் அந்த சைடு கோயம்புத்தூர் அந்த சைட்லாம் பயங்கர மழைன்னு கேள்விப்பட்டேன். பயங்கர மழைன்ட்டு. ஆனால் சித்திரை மாதம் வெயிலும்பாங்க. ஆனால் சித்திரை மாதத்தில் மழை பெய்யுது இந்த வருஷம் தான் நினைக்கிறேன். ஓகே, அதோடதான். ஸோ இந்த செட்டு. அதுக்கப்புறம் இன்னும் 2 முக்கியமான கிஃப்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டியே ஆகணும். பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவருக்கு ஸ்கூல் பேக். ஆக்சுவலி ஸ்கூல் பேக் லாஸ்ட் இயர் உள்ளதே அவருக்கு நல்லா இருக்கு. நான் அதுதான் கொடுத்து விடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் கொடுத்து விடுவேன். சின்ன பையனுக்கு வந்து பேக் வாங்கலை. ஸோ இந்த பேக்கே சின்ன பையனுக்கு கொடுத்துட்டுலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அவனும் ஓகேன்ட்டான். ஏன்னா தேவுக்கு வந்து பெருசாக புக்ஸ் எல்லாம் கிடையாது. லாஸ்ட் இயரோட பேக்கே அவருக்கு நல்லா இருக்கு. எதுவுமே ஆகலைன்னு நல்லா இருக்கு. ஸோ அதை வந்து துவைச்சி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து அவருக்கு முன்னாடியே வந்து கிஃப்ட். இது பர்த்டேக்கு இல்லை, அதுக்கு முன்னாடியே அவங்களோட ஃபாலோவர் ஒருத்தவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபாரின்ல இருந்து ஃபாரின்ல இருக்கிறவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக ஒரு பவுச் வேற இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, என்ன கோவம் வருது தம்பிக்கு, குட்டி பையனுக்கு? அண்ட் அந்த ஜிப்போட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. என்னப்பா இங்க பாரு பேக். செல்லக்குட்டி உடனே நம்மளுக்கு கோவம் வந்துடும். உடனே புஸ்குன்னு கோவப்படக்கூடாது. புஸ்குனே என்ன செல்லக்குட்டி? என்னப்பா பண்ணு குட்டில அது. அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக் இது. அப்புறம் இன்னும் ஒன்று சூப்பரான ஐட்டம். பியூட்டிஃபுல் லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பேக் ஃபார் தேவ்குட்டி. என்னடா இதுல தான் அவர் லஞ்ச் கொண்டு போறாரு. ஏற்கனவே நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ஸ்ல வேற பயங்கரமா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேவ் வந்து ஒரு சாப்பாட்டு ராமன், சரியான சோத்து மூட்டை அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரியலி நோ ப்ராப்ளம். ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபுட்டி. என்ன மாதிரி அவரும் ஒரு ஃபுட்டி. சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரெஸ்பெக்டும் கொடுப்பாரு. எந்த சாப்பாடையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பான். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அதாவது பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தான் எந்திரிப்பேன் அப்படின்ட்டு உக்காண்டே இருப்பான். அந்த தட்டை எடுக்கவும் விட மாட்டான். அது சாப்பிட்டு முடிச்சாதான் எந்திரிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பான். ஸோ அவருக்காக இந்த பியூட்டிஃபுல்லான ஸோ இப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ். தேவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு. ஒன்று காட்டுறேன். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். எல்லாமே பிளாக் கலர். பேகும் பிளாக் கலர். டிஃபன் பாக்ஸ் ஆல்சோ பிளாக் கலர். இவ்வளோன்னு குட்டி பேக்ல இவ்வளோ வைக்கலாமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். ஒரு பிளாக் கலர் வாட்டர் பாட்டில். ஓகே, ஒரு குட்டி பிளாக் கலர் வாட்டர் பாட்டில், ஒரு சாப்பாடு வைக்கிறதுக்கு, தென் குழம்பு, தென் த பொரியல் வில்கம், அப்புறம் ஒரு கூட்டு பொரியல். அதுக்காக பெரியவங்களே வந்து தாராளமாக இதை எடுத்துட்டு போகலாம். சூப்பரான காம்போ செட். அப்புறம் கூடவே ஒரு ஃபோக் அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்டிஷனும் இருக்கு உள்ள. ஸோ இந்த பார்ட்டிஷன்ல இந்த வாட்டர் பாட்டில் நம்ம வச்சுக்கலாம். இதை அப்படியே தூக்கி அப்படியே உள்ள வச்சிடணும். செம்மல இந்த குட்டி பாக்ஸை வந்து இப்படி உள்ள வச்சுக்கலாம். இந்த ரெண்டையும் இப்படி உள்ள போட்டுடலாம். அண்ட் இந்த பக்கம் வந்து டவல் வச்சுக்கலாம். நம்ம லஞ்ச் டவல் வச்சுக்கிட்டு அவ்வளோதான்.
சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடி. கியூட் அழகா இருக்குல்ல. ஆலிவ் வேர் அமேசான்ல வந்து அவைலபிளா இருக்கு. இதோட லிங்க் வேணா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் லிங்க் வந்து சென்ட் பண்றேன். ஓகே, ஸ்கூல் கோயிங்கா இருக்கட்டும், ஆஃபீஸ் கோயிங்கா இருக்கட்டும், இது ஒரு பெஸ்ட் லஞ்ச் பேக்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் படிக்கிற காலத்துல இந்த மாதிரி கிடைக்கல. நாங்கள் வந்து கூடையில் கொண்டு போவோம். அந்த வயர் கூடை இல்லை பிளாஸ்டிக் கூடையில் வந்து டிஃபன் பாக்ஸு, டவல் லஞ்சு, அது லஞ்ச் டவல். நான் படிக்கிற ஸ்கூலில் எல்லாம் கம்பல்சரி கொண்டு போகணும். லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், ஸ்பூன் தான் வச்சு சாப்பிட்ணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நிறைய மாடல்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. பட் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து அது மட்டும்தான் வாங்குறதுக்கான ஒரு வெல்த் இருந்துச்சு. ஸோ அதுதான் அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க. பட் ரொம்ப நாள் வந்து உழைச்சிது. அப்போ உள்ள கூடைலாம் நல்லாவே உழைச்சிது. இப்போவும் வயர் கூடைலாம் வருது. பட் பயங்கர ரேட் சொல்கிறாங்க. ஆன்லைனில் கூட கூடை களஞ்சியம் சம்திங் ஏதோ ஒரு இன்ஸ்டா பேஜ் பார்த்தேன். கூட ரேட்டு கேட்டால் 650 ருபீஸா. ஆத்தாடி, அதுக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு போயிடலான்ட்டு நினச்சிட்டேன். ஏன்னா அந்த காலத்துல வீட்டு சைட்லலாம், அதாவது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து வயரில் வந்து கூடை பின்னுவாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு கூடை பின்னி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். அதை தூக்கி தான் கடைக்கெலாம் போவேன். அதாவது கடைக்கு போக மாட்டேன். அந்த கூடையை எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக கடைக்கெலாம் போவேன். வேணும்னு எங்கள் அம்மா கிட்டே கேட்டு, அம்மா கடைக்கு போயிட்டு வந்துட்டா அப்படின்னு கேட்டு, ஏன்னா கூடைக்காக அவ்வளோ ஒரு ஆசை. கடைக்கு போக மாட்டேன்னு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் டக்குன்னு அந்த கூடை ஞாபகம் வந்தோன்னா அந்த கூடைக்காகவே கடைக்கு போகலாம் அப்படின்னு தோணும். ஸோ இப்போ அதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, வயர் கூடை அப்படிலாம். உங்களுக்கும் அந்த மாதிரி சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே நீங்கள் கமெண்ட்ல பதில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்குள்ள ஒரு என்கேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து வளரும். அண்ட் ஓகே, எல்லாம் ஏன் நம்ம ஆளுக்கு வந்து, அதாவது கொஞ்ச நேரம் தான் வீடியோ எடுக்க விடுவாரு. இல்லைன்னா அவர் கோவம் வந்துடும். ஒரே இடத்துல எப்படி உட்காந்துட்டு இருக்கா, உட்கார வச்சாலும் அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். இருக்கட்டும், ரொம்ப பொறுப்பு. சரி இருக்கட்டும், நான் கவர் எடுத்து வைக்கிறேன். எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன்ட்டு கவர் தனியாக அதெல்லாம் தனியாக போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் எடுக்கணுமா இப்போ அவர் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நீட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரமாக அவர் பேசிட்டு இருக்கான்ட்டு அவர் அங்கே போய் பாட உட்காந்துட்டாரு. அவர் மூளையில போய், ஓய் கண்ணு என்ன பண்ற? அப்புறம் நம்ம தேவ் குட்டிக்கு வந்து இன்னும் 2 gift வந்துச்சு. அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சோ இந்த குட்டி ரோபோ, இதுவும் அவங்க ட்ரெஸ் அனுப்புனாங்கன்னு சொன்னல, அவங்களே தான். இந்த குட்டி ரோபோ அண்ட் இது பேர் என்னடா, டேங்க் ரோபோட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஆல்ரெடி ஒரு இது ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன், ரீல்ஸ் நினைக்கிறேன். ஷார்ட்ஸோ ரீல்ஸோ வந்துட்டு இவர் ஓட்டி டாய்ஸ்லாம் பெருசா விளையாட மாட்டாரு. இது ஓட்டி காமிச்சோன்னே அவ்வளோ சந்தோஷம். லைட்லாம் எரியும், கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அதை கூட வந்து விளையாண்டாரு. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். சைட்ல அந்த வீடியோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதெல்லாமே கியூட் லிட்டில் கிஃப்ட்ஸ் ஃபார் தேவ் குட்டி. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த அளவுக்கு பாசம் அன்பு வச்சு அவனுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் சென்ட் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எங்களுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, see you.